ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததா அன்பும் இன்பமும் உருவாகிறது. அந்த உணர்ச்சியால் உருவான விதை பெண்ணின் கருப்பையில் சேர்கிறது. அந்த சிறிய துளி கருப்பையில் வளர்ந்து கண்கள் காதுகள் கை கால் வாய் என்று உடல் உருவம் பெறுகிறது. 9 மாதம் 10 நாள் கழித்து இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கிறது. பிறந்த குழந்தை அம்மாவின் மடியில் சிரித்து தவழ்ந்து பேசத் தொடங்கி வா போ என்று சொல்கிறது. ஆடை அணிந்து உணவு உண்டு தெருவில் விளையாடி 5 வயது குழந்தையாக உழுத்தியது. பின்னர் கல்வி கற்று ஆசிரியரின் அறிவுரை பெற்று கலைமொழி அறிவு வருகிறது. இளமையடைந்து அழகும் ஆசையும் அதிகரிக்கிறது. பெண்களை பார்த்து மனம் மயங்கி காதல் ஆசை என்று ஓடுகிறது. காலம் செல்ல செல்ல இளமை குறைகிறது. பொற்கள் உதிர்கின்றன. கண்கள் மங்குகின்றன. முடி நரைக்கிறது. கோபம் வாதம் நோய் எல்லாம் சேர்கின்றன. கையில் தடி பிடித்து நடக்க வேண்டிய நிலை வருகிறது. முதுகு வளைந்து கால் தளர்ந்து செவி கேட்காமல் வாய் கட்டுப்பாடின்றி உடல் கட்டுப்பாடு இழந்து அவஸ்தையே படுகிறது. உணவு கூட வாயிலிருந்து வழிகிறது. உறங்கி விழுந்து அறியாமல் பேசுகிறது. மூச்சும் குறைந்து இதயம் துடிக்க முடியாமல் இறக்கும் நேரம் நெருங்குகிறது. அப்போது யமதூதர்கள் வந்து உயிரை எடுத்து செல்கிறார்கள். மனைவி பிள்ளைகள் அழுதாலும் யாரும் தடுக்க முடியாது. உடலை தூக்கிச் சென்று சுடுகாட்டில் எரிக்கிறார்கள். உடல் எரிந்து சாம்பலாகி எல்லாம் முடிவடைகிறது. நிலையற்ற வாழ்வில் நிலையற்ற பொருளை தேடி அழைந்து சாவது வாழ்வா? அனைவரிடமும் அன்பு பாசம் செலுத்தி மகிழ்ச்சியுடன் வாழ்வது வாழ்வா?
சிவம் கலியுக சித்தர் மாணிக்க வாசகரே போற்றி. அறையாவது அறிவுக்கு அப்பால் நூலாசிரியரே